ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல உங்களோட லேப்டாப்போ சரி, இல்லன்னா பழைய கம்ப்யூட்டரோ சரி, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. என்னால இந்த ஸ்லோவ இதுக்கு மேல தாங்க முடியாது. அப்படின்னு நெனச்சிருக்கவங்களுக்கு, இது ஒரு பெர்ஃபெக்ட் சொல்யூஷனா இருக்கும். அதாவது உங்களோட பழைய லேப்டாப்பா இருந்தாலும் சரி, பழைய கம்ப்யூட்டரா இருந்தாலும் சரி, என்னால இப்போ அத மாத்த முடியாது. பட் அது எனக்கு ஃபாஸ்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பா இந்த அப்கிரேட பண்ணலாம் உங்க லேப்டாப்ல. அதுவும் ஒரு ₹2000 க்குள்ளேயே பண்ணலாம் மினிமம். அது உங்க தேவைய பொறுத்து அந்த ரூபாவோட மதிப்பு மாறிட்டே இருக்கும். ஏன்னா எஸ்எஸ்டி நீங்க எந்தெந்த வேரியண்ட்க்கு போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். 128 போட்டா ஒரு ரேட்டு, 500 போட்டா ஒரு ரேட்டு. அது உங்களோட தேவைய பொறுத்து தான். நான் இதில யூஸ் பண்ண போறது 128 ஜிபி ஒரு எஸ்எஸ்டி தான் யூஸ் பண்ண போறேன். இது என் ஃப்ரெண்டோட லேப்டாப். இதில இருக்கக்கூடிய ஒரு HDD ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு, நான் ஒரு எஸ்எஸ்டி போட போறேன். அந்த வீடியோ தான் இது. ஃபுல்லா பாருங்க கைஸ். உங்களோட லேப்டாப் இல்லன்னா பிசிய எப்படி ரிமூவ் பண்றது? பிசினா ரொம்ப ஈஸியாவே இருக்கும். அத எப்படி கழத்துறதுன்னு பார்த்துக்கலாம். லேப்டாப்ப பொறுத்தவரைக்கும், உங்க லேப்டாப்போட மாடல டைப் பண்ணி, YouTubeல சர்ச் பண்ணீங்கனாலே போதும். அத எப்படி டிஸ்அசெம்பிள் பண்றது அப்படின்னு நெறைய வீடியோஸ் இருக்கும். அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாரி டிஸ்அசெம்பிள் பண்ணிட்டு, அதுல ஹார்ட் டிஸ்க் இருக்கக்கூடிய இடத்துல, ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு, HDD ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு, SSD ஃபிக்ஸ் பண்ண போறோம். அது மட்டும் தான் நம்ம பண்ணக்கூடிய வேல. சொல்றது ஈஸியா தான் இருக்கும். செய்யும்போது கொஞ்சம் மண்ட கடிக்கும். ஆனா, அது ஒருக்கா செய்து பழகிட்டோம் அப்டின்னா, நமக்கு அது ஈஸியா பழகிரும். ஸோ, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா, அவரவர் விஷயங்கள் அவரவர் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸா இருக்கட்டும், எதுனாலும் சரி. அவரோட விஷயங்கள அவரவர் சரி பண்ணி படிக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா, இன்னொரு இடத்துல போய் ஏமாறண்டாம். ஸோ, அந்த மாரி விஷயங்களுக்காண்டி கண்டிப்பா இந்த மாரி விஷயங்கள நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா, டே டு டே லைஃப்ல எல்லாருமே லேப்டாப் யூஸ் பண்றோம். எல்லாருமே பிசிஸ் யூஸ் பண்றோம். இந்த மாரி பேசிக் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, தேவையில்லாம இன்னொரு சர்வீஸ் சென்டர்லயோ இல்ல இன்னொரு நல்லாக்கக்கூடிய ஒரு கடையிலயோ போய் ஏமாற வேண்டிய அவசியம் இருக்காது. இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல் பட்டன் அண்ட் அந்த பெல் பட்டன் அவ்வளத்தையும் அப்படியே அமுக்கி விட்டீங்க அப்டின்னா, இத மாரிப்பட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இன்னும் நெறைய கன்டென்ட் இருக்கு போடுறதுக்கு. ஸோ, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே நல்லாருக்கும். உங்களுக்கு, எனக்கும். இதுவரை என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே பக்கத்துல ஒரு பெல் பட்டன், அந்த ஆல் பட்டன அமுக்கிட்டு, அப்படியே வீடியோவ தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ள விதமா இருந்திருந்து அப்படின்னா, கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு, அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டு போயிருங்க.